அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்ச் 5ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பிஎஸ்எஃப்பின் முதல் பெண் ஸ்னைப்பர் யார்? பிஎஸ்எஃப் அப்படின்னா என்னென்னா எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபஸ்ட் உமன் ஸ்னைப்பர் யார் அப்படின்னா சுமன் குமாரி அப்படிங்கிறவங்க தான். சுமன் குமாரி அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண்ணாக தேர்வாயிருக்காங்க. ஓகேங்களா? எல்லை பாதுகாப்பு படையோட முதல் பெண் ஸ்னைப்பர். இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இமாச்சல பிரதேசத்தில் மண்டி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. 28 வயது தான் அவங்களுக்கு. ஸோ இவங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்து பயிற்சி பள்ளியில் தான் அவங்களுடைய பயிற்சியை மேற்கொண்டாங்க. ஓகேவா? இரண்டாவது வினா, அதிதி என்னும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அதிதி என்னும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்னா ராஜ்நாத் சிங். ஓகேங்களா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் தான். பாதுகாப்புத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான திட்டமாக இது பார்க்கப்படுது. மார்ச் 4 டெல்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு இணைப்பு 24 அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தான் இதை தொடங்கி வச்சிருக்காரு. சாண்டியாகோ ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சாண்டியாகோ ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது யாருன்னா கேடி போல்டர் அப்படிங்கிறவங்க. கேடி போல்டர் அப்படிங்கிறவங்க பட்டம் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுவே மகளிர் இரட்டையர் பிரிவில் நிக்கோல் மெலிசாரும் எல்லன் ஃபெரஸும் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? இது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இந்த போட்டிகள் நடந்துச்சு. இ கிசான் உபஜ் நிதி என்ற எண்மதளத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இ கிசான் உபஜ் நிதி என்ற எண்ம தளத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் அவர்கள். விளைபொருட்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெறுவதற்காக இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. விளைபொருட்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெற, அதாவது கிடங்குகள் மேம்பாடு மற்றும் ஒழுங்காற்று ஆணையத்தில் பதிவு செய்துள்ள கிடங்குகளில் தங்கள் விளைபொருளை சேமித்து வைக்கும் விவசாயிகள் அந்த எண்மதளம் இருக்குல்ல, அது வாயிலாக வங்கிகளில் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடனுக்கு 7% தான் ஆண்டு வட்டி, பிணையமற்ற கடன் தொகையாக அது கொடுக்கப்படும். ஓகேங்களா? அந்த கடன் சமயத்தில் நீங்கள் வச்சிருக்க பொருளை விற்றுங்களாம். கீழ்கண்ட எந்த அணி முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது? கீழ்கண்ட எந்த அணி முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கு அப்படின்னா டேபிள் டென்னிஸ் அணி. ஓகேங்களா? ஸோ இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு மார்ச் 4ஆம் தேதி தகுதி பெற்றிருக்கு முதல் முறையாக. ஸோ இண்டிவிஜுவல் டேபிள் டென்னிஸ் பிளேயராக கலந்துருப்பாங்க. அணியாக கலந்துக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா? ஒலிம்பிக் போட்டிகளில் 2008ஆம் ஆண்டுலேருந்து டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறது விளையாடப்பட்டு வருது. ஸோ இப்போ நம்ம இந்திய அணி முதல் முறையாக அதில் தேர்வாயிருக்கு அணியாக. பாலஸ்தீன மக்களின் கௌரவம், சுதந்திரம், சுயாட்சி உரிமைகளுக்கு மதிப்பளிப்பது தான் இஸ்ரேலுக்கு உண்மையான பாதுகாப்பை வழங்கும் என கூறியவர் யார்? கமலா ஹாரிஸ். இவங்க தான் அமெரிக்காவோட துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லலாம், துணை அதிபர். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு கௌரவம் கொடுக்கறதா இருக்கலாம், சுதந்திரம் கொடுக்கறது, சுயாட்சி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கிறது, அவங்களுடைய சுயாட்சிகளுக்கு, இதுதான் இஸ்ரேலுக்கு உண்மையான பாதுகாப்பாக இருக்கும். நாங்கள் கொடுக்கறதெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் போயிட்டுருக்கு. அதில் காசாவில் பார்த்திங்கன்னா 30,000க்கும் மேற்பட்டவர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. எல்காட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? எல்காட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்னா பிரவீன் நாயர். ஓகேங்களா? பிரவீன் நாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவீன் நாயர். ஓகேங்களா? தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் இயக்குநராக செயல்பட்டவர் தான் இவர். கூடுதல் பொறுப்பாக இது கொடுத்துருக்காங்க. இதற்கு முன் எல்காட்டோட நிர்வாக இயக்குநராக இருந்தவர் யாருன்னா அனீஷ் சேகர். ஸோ அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு சொந்த மாநிலத்துக்கு டாக்டராக போயிட்டா அப்படி கேரளாவுக்கு. ஸோ அதன் பிறகு அந்த பிளேஸை இப்போ ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் உலகம் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. நாட்டின் முதலாவது வேக ஈநுழையில் கோர் லோடிங் என்னும் இறுதிக்கட்ட பணி தொடங்கியிருக்கு. இதை நம்ம பிரதமரும் நேற்று வாட்ச் பண்ணியிருக்கா அப்படி.
ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சின்னதாக ஒரு வேலைங்க, ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணது எப்போ? காலையில் 7 மணிக்கு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் சின்னதாக பைக்கில் ரிப்பேர் ஆகி அந்த ரிப்பேருக்கு சரி பண்ண போய் அதுக்கப்புறம் அது வேறு ஒரு பிரச்சனையில் விட்டு நைட்டு 9:30க்கு மேலே தான் 9:40க்கு தான் ரூமுக்கு வந்திருக்கேன். ஸோ ரூமுக்கு வந்தோடனே காலையில் 7 மணிக்கு ரெடி பண்ணோட கரண்ட் அஃபேர்ஸை இப்போ வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இனி நாளிலேருந்து கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா ஈவினிங் டைமில் அப்லோட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் காலையிலே நம்ம ரெடி பண்ணிடுறது தான், ஓகேவா. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.